அவள் தானே எங்கள் புன்னகை. ஏய், அறிவில்லையா? எனக்கு இருக்கு, உங்களுக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன வாய் திமுறா பேசிட்டு இருக்க? ஒரு பையன் கிட்ட இவ்வளவு நெருக்கமா? சீ, நல்லவன் நினைச்சேன், இப்படி இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, வார்த்தையை விட்டுட்டு திரும்ப அள்ளன்னு நினைச்சா அள்ள முடியாது. என்னமோ நான் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு இது ஒன்றும் அவசியமே இல்லை, புரியுதா? ஏதோ ஒரு சின்ன டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக உன்னை மீட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். நான் நினைச்சு வந்தா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ கேவலமா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க. சரி விடு, இப்போ நீ பக்கத்துல வந்தது எப்படி இருந்தது? ஏய், நான் முதல்ல என்ன சொல்ல வந்து காதுல வாங்குனியாடா? பெரிய இவனாட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்படி பக்கத்துல வந்து பேசுறதுலாம் சுத்தமா பிடிக்காது. ஓஹோ, நாங்க வந்தா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா நீங்க வரலாமா? சொல்லு, சொல்லுடா, பதில் சொல்லு. ஏய், நம்ம ஆபீஸோட எம்டி, என்ன கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு. அதெல்லாம் உன் ஆபீஸோட வச்சுக்கோ, புரியுதா? ஆபீஸ் தான் உனக்கு மரியாதை கொடுக்கணும். இது நடு ரோடு, சொல்லப்பட இது ஒரு பொதுவான இடம். இந்த இடத்துல நீ வேற யாரோ, நான் வேற யாரோ. சோ உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு எந்த அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சார் போட்டனே, அது கூட உன் மேல இருந்த மரியாதை மட்டும்தான். ஆனா இப்ப உன் மேல சுத்தமா எனக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் இல்ல. சீ, உங்க வீட்ல போய் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க பாரு. ஐயோ கருமம், இப்படிப்பட்டவளா இருந்தா எப்படி அக்காங்க நிம்மதியா இருப்பா? ஏய், நீ நிறுத்து. என்ன, நான் இப்படி இருந்தா என் அண்ணன் ஒண்ணு அப்படிலாம் இருக்க மாட்டான். என்ன, என் அண்ணன் ரொம்ப நல்லவன் தான். அப்போ நீ கெட்டவன். ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்ப நீ எதுக்கு வந்த சொல்லு. இங்க பாரு, நீ நல்லவனா இருந்துட்டு போ, கெட்டவனா இருந்துட்டு போ, எவ்வளவு பாரு என்னமோ பண்ணு. என்ன, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் தங்கச்சியை பாக்குற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷியா இருக்க மாட்டேன், புரியுதா? நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். என்னமோ அவளை விடாம பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு பொறாமடி உன் தங்கச்சி என்ன பாக்குறேன்னு. எனக்கு என்ன பொறாம? நீ எப்படி ஊர் பேர் அழகம் பாரு, உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறதுக்கு கருமோ. இங்க பாரு, நீ எவ்வளவு பாரு என்னமோ பாரு. என் தங்கச்சி பாக்குற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுவும் எவ்வளவு ஒரு தப்ப பண்ணிக்கிட்டு அந்த தப்ப மறைச்சிட்டு அந்த தப்ப சரி பண்றதுக்கு என் அக்கா உங்க வீட்டுக்கு மருமகளா கூப்பிடுறீங்க. இதுல என் தங்கச்சி வேறியோ? இன்னொரு தங்கச்சி பார்த்தா கொண்டு நண்டி காக்கை போட்டு வேண்டாம் ராஸ்கல். இவ்வளோ தூரம் நீ பேசினதுக்கு அப்புறமும் நான் எந்த ஒரு ரிவெஞ்சுமே எடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சோ உன்கிட்டயே சொல்றேன், என்ன, நான் உன் தங்கச்சிய அப்படி தண்டி பார்ப்பேன். எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன். என்ன பண்ணுவ? சொல்ல போனா உன் தங்கச்சியை நான் லவ் பண்றேன்டி. என்ன பண்ணுவ? நானும் அதையே உனக்கு திருப்பி போடுறேன். என்ன, நல்லா காதுல வாங்கிக்கோ. இப்ப சொல்றேன், என் தங்கச்சிய எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பியே வைக்க மாட்டோம். ஏன்னா அதுவும் உனக்கெல்லாம் என்ன, புரியுதா? என் தங்கச்சி உன்னை லவ்வும் பண்ண மாட்டா, உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. என்ன, என் அக்காவே உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்ப வேணாம் முயற்சி செய்யறதுக்காக நான் என்னமோ பிளான் பண்ணேன். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை கேட்கறதுக்காக உன்கிட்ட வந்தா நீ ஏன் மேலே பாயிரீல? டேய், இதுக்கு மேலதான் நீ சந்தியா யாருன்னு பார்க்க போற. என்ன, காதல் ஒளிக. யாராவது ரோட்ல போறவங்க லவ் பண்ணாலே உங்க காதல பிரிச்சு விட்டு போக தெரிஞ்ச எனக்கு என் சொந்த தங்கச்சி லவ் பண்றேன்னு சொன்னா சும்மா விடுவேனா? உன் காதல எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. மொத்தத்துல காதல் ஒளிக. ஆபீஸ் ஒளிஞ்சு போக. கொஞ்ச நெஞ்சம் உன் மேல பரிதாபம் இருந்துச்சு. ஆனா இப்போ அது சுத்தமா இல்ல. என்னைக்கு நீ தங்கச்சி லவ் பண்றேன்னு சொன்னியோ, என்ன, எனக்கு லவ்வே பிடிக்காது. அதே மாதிரி லவ் பண்றவங்களே சுத்தமா பிடிக்காது. என் தங்கச்சி லவ் பண்ண மாட்டா. ஏன்னா நான் எப்படி என் தங்கச்சிக்கு தெரியும். அதே மாதிரி உன்னை அவளை லவ் பண்ண விட மாட்டேன். உன் காதல எப்படி ஒழிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன, இங்க பாரு, இப்ப சொல்றேன், என்ன, இந்த ஜென்மத்துல உன் தங்கச்சி தாண்டி எனக்கு பொண்டாட்டி. அது யாருனாலே மாத்த முடியாது. பாக்குறியா? தேவையில்லாம என்கிட்ட சவால் விடாத. தோத்து போறது நீதான். என்ன? ஓ, சவால். யாரு தோத்து போறாங்க, யாரு ஜெயிக்கிறாங்கங்கறத கடவுள் முடிவு பண்ணுவாரு, காலமும் முடிவு பண்ணும். வெயிட் அண்ட் see. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ, இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ, இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. இவனை எஸ்கியூஸ் மீ, என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி ஆணும் வாயை பொழந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, இப்போதைக்கு என்ன தரதரன்னு இழுத்துட்டு வந்தீங்க? எனக்கு புரியல. என்னது தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேனா? ஏங்க, நீங்களும் நானும் மட்டும் ஒன்னா இருக்கிறது என் அண்ணன் பார்த்தான். அன்னைக்காவது மூஞ்சி முகரையதான் உடச்சு விட்டான். இந்த வாட்டி உசுரோட என்னை பாடையில ஏத்தி டாட்டா பை பை போயிட்டு வாடன்னு அனுப்பி விட்டுருவான். இல்ல, எனக்கு புரியல. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்றீங்களா ப்ளீஸ்? சாரி, நீங்களும் கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா பரவாயில்ல. மூச்சு கூட விட முடியல. ஐயோ, அது வேற ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு உங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்த போது நான் தானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணேன். அப்போது என் அண்ணன் நைட்டு குடிச்சிட்டு
என்னை போட்டு அடிச்சிட்டான். எதுக்குடா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் எதுக்கு அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. எதுக்கு அடிச்சானே ஞாபகத்திலே இல்லை எனக்கு. அதாங்க உங்களையும் என்னையும் ஒன்றா பார்த்துட்டான்னா அவ்வளோதான், கண்டிப்பாக அடுத்த தடவை பாடேன்னு சொல்லி வச்சுட்டான். அதானுங்க. நீங்க என்ன கூட்டிட்டு வந்தா உங்க அண்ணனுக்கு உங்களை அடிக்கணும்? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன என் லவ்வரா? இல்ல உங்க அண்ணன் கோவப்படுறதுக்கு அவர் ஏன் லவ்வரா? ஏன்? எங்க அது மகேஷ், இப்போதான் நீ ரொம்ப அவசரப்பட பார்க்குற. இது அண்ணனோட லவ் மேட்ரு. இதில் நம்ம தலையிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணிட்டா கண்டிப்பாக அவன் அடிக்கிறது மட்டும் இல்லை, என்னை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு புதைச்சிருவான். அதனால வாய் மூடிடலாம். என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. ஏங்க அது அது ஏங்க இது அடிச்சுனா அடிச்சுனா அடிச்சுனாவா? என்னது இடி விழுந்துடக்கூடாதா? என்னமோ இடி வந்து இந்த பொண்ணு தலைமையில டம்முன்னு விழுகிற மாதிரி தான். இந்த பொண்ணுங்களை இதுக்குதான் இவ்வளவு சீன் போடுறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சை ஏன் கனவு கண்ணி, ஐயோ என்னது இது? அன்னைக்கு ஒருவனுக்கு உரத்திட்டு போனா இவன் இப்படி கட்டி பிடிச்சு நிக்கிறதா ஒருவனுக்கு உரத்தியா? கனவு கண்ணி என்னை ஏமாத்திட்டீல. என் காதல் செத்து போச்சு. காதல் மாட்டு சனி மாதிரின்னு சொன்னேன், ஆனா அது இவ்வளவு சீக்கிரத்துல கரைச்சு தண்ணியாவோட நினைக்கல. அவ்வளவுதான், என் காதல் முடிஞ்சிருச்சு. நான் இப்படியே போறேன். காதலே தோத்து போச்சு, போடா. ஏன் இந்த சாபங்கள்? நான் பாவம் இல்லையா? விதி கண்ணா மூச்சு விளையாட நாம் காதல் பொம்மையா? பெண்ணாலே பைத்தியமா போனவ உண்டு, இங்க ஆண்களால பைத்தியமானவள் உண்டா? இல்ல இல்ல, பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ளதான் கவுந்து கிடக்கணும். ஐயோ இதுக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவன் என் கனவு கண்ணி, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சாப்பிடுக்கல விழுந்து எந்திரிச்சாலும் என் காதல் ஜெயிக்கும்டா. ஏன்னா என் காதல் அவ்வளவு புனிதமானது. காதல் ஒரு மாட்டு சாணி மாதிரி தான், எப்ப வரும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப கரைஞ்சு போச்சு, மறுபடியும் மாடு சாணி போடாதா, இல்ல காதல் தான் வராதா. அதே மாதிரி என் காதல தோற்காது, திரும்பவும் மாடு சாணி போடும். அதே மாதிரி என் காதல் திரும்ப வளர்ந்து வரும். இது நம்பிச்சு மேல சத்தியம். காதல் அழிவதில்லை. காதல் தீபாவளி, நெஞ்சில் தந்தால் வலி, ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது. நெருப்பு வச்சு சுட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது. உயிரே அக்கா, அப்பாடா பாக்கல. அண்ணா அண்ணா, தம்பி. தம்பியா? அங்க எவனும் இல்லையே. அங்க எவனும் இல்லையேண்ணா. யார சொன்ன? என்ன பக்கத்துல வர்றான், அடிச்சு கிடிச்சு போடுவானோ. தம்பி. ஓ, என்னதான் தம்பின்னு சொன்னியா? நீ வேற யாரோ சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டேன். என்னன்னா? ஆமாடா தம்பி, என்ன மன்னிச்சுக்கோ. உன்னை நல்லா அடிச்சிட்டேன்ல, ரொம்ப வலிச்சதாடா. என்ன நன்னாரி பையல நல்லா கும்மாங்குத்து குத்திட்டு மூஞ்சி முகரெல்லாம் இடமாத்தி விட்டுட்டு வலிச்சுதான்னு கேக்குறேன். என்ன பண்ணி தொலைகிறது, சமாளிச்சுலாம் ஆகணும். நான் நேத்தே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன், ஆனா வீட்டுல பேச முடியலடா. ரொம்ப சாரி, ரொம்ப வலிச்சிருச்சாடா. வலிக்கலாம் இல்ல, அதுக்காக வலிச்சதுன்னா சொல்ல மாட்டேன். 1000 தான், ஆனாலும் நீ அண்ணனாய் போயிட்டீல. நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? சில்லற பொறுக்க வந்தியா? என்ன இவனுக்கு என்ன ரகம்னே தெரியல. அடிச்சு மணி கட்டிட்டு வெக்கமே ரெண்டாவது இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. நம்மள சண்டை போட்டோம்னா இப்படியா? ஏ சந்தியா, என்னடி அவங்கள பாத்தியா? அவங்கள எதுக்கு நீ பாக்குற? இங்க பாரு, உனக்கு நிறைய லெசன் எடுக்க வேண்டியது இருக்கு. இனிமே நான் எங்க போனாலும் பின்னாடி வரது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. இனி நான் வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு நீ வரவே கூடாது. ஏய் இருடி, நான் என்ன பண்ணேன்? சொல்ல போற நீ தான் இந்த இடத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க. நான் ஃபோன் பேசிட்டே அதனால இங்க வந்தேன்.
டேய் என்ன மன்னிச்சுப்பியடா. சொல்லா என்ன மன்னிப்பியா? டேய் மன்னிக்கிறேன்டா. இப்ப என்ன நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு நிக்கிறாங்க தானே? டேய் இல்லடா, எனக்கு மனசே சரியில்லை. நம்ம குடிக்கலாமா? என்னது? இல்லடா, மனசே சரியில்லடா. அதான்டா, மனசெல்லாம் ஒரு மாதிரி புண்ணு புண்ணா இருக்குடா. என்னது மனசெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கா? ஏண்டி மனசெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கிறது வெளியே தெரியுமா என்ன? ஒருவேளை அவனுக்கு இருக்குமோ என்னமோ. சரியான காமெடி பீஸ்ல இருக்காங்க ரெண்டு பேரும். என்னது மனசெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கா? இல்ல எனக்கு புரியல. பொண்ணு பொண்ணா இருக்கிறது கேட்டடா ஆச்சு. இல்லடா, நேத்து ஒன்னு அடிச்சுட்டேன். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இனிமே இனிமே அண்ணன் ஒன்னு அடிக்கவே மாட்டேன். அண்ணன் மன்னிச்சிருவீங்களடா? உன்னை நான் மன்னிச்சுட்டேன்டா. ஏன்டா திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கோன்னு கேக்குற? இல்லடா, நீ என்ன மன்னிச்சிடணும். என்ன அண்ணன் நம்மள அடிச்சுட்டான், இனிமே அண்ணன் கூட நம்ம பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்காதுடா. அப்படிலாம் நீ மட்டும் பேசப்படுத்துட்டான் அண்ணனை உயிரோடய பார்க்க முடியாதுடா. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சரி பண்ண முடியாத பைத்தியம்னு நினைக்கிறேன். அவன் தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கோன்னு கேட்கறான். ஐயோ ஐயோ சிரிப்பா வருது. அம்மா நீங்க என்ன பண்ற? அது சந்தியா, இப்பதான் நீ யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்க. எந்த சூழ்நிலையிலையும் அவன் இவளை லவ் பண்றத இவளுக்கு தெரியப்படுத்தவே கூடாது, தெரியப்படுத்திடவே கூடாது. இதுதான் நான் செய்யற ஃபர்ஸ்ட் வேலை என் தங்கச்சிக்காக. அட சொல்லு. அது சும்மாதான், ஒண்ணும் இல்ல. சரி நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம். தம்பி தம்பி, டேய் மன்னிக்கிறேன்டா. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் என்ன சவுண்ட் ஓவரா போட்டுட்டு இருக்க? அப்படித்தான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? ஏய் நான் உனக்கு சீனியர், ஞாபகத்துல இருக்கட்டும். என்ன சீனியர்னு வெளிய சொல்லாத, சிரிச்சிருவாங்க. மூஞ்சி பாரு. சீனியரா இருந்துகிட்டு எக்ஸாம்ல பேப்பர் ஏன்டா காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? காட்டுனா காட்டிதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு நீ எனக்கு கீழே படிச்சிட்டு இருக்க? ஒரு சீனியர் சொல்றத கண்டிப்பா ஒரு ஜூனியர் கேட்டுதான் ஆகணும். இவன் இந்த சுந்தர் தானே சீனியர்னு சீனை போட்டுட்டு தெரியறவனாச்சே. இவன் எதுக்கு இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? என்னடி பாக்குற? ஏய் டீ போட்டு பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன நானும் உன் பொண்டாட்டியா டீ போட்டு பேசுறேன்? நான் சொல்றத கேட்கலன்னா நான் டீ போட தான் செய்வேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த செமஸ்டர்ல நீ தான் எனக்கு காட்டுற. என்ன நீ ஒரு வேளை பேப்பரை கொடுக்கல காட்டல அப்படின்னா சுந்தர வேற மாதிரி பார்ப்பேன். வெக்கங்கட்ட பொழப்பு. இந்த பொழப்புக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லையும் அலையிறீங்க கருமம். இதுக்கு சீனியர் ஒரு பேர் வேற. இரு உனக்குலாம் நாங்களாம் செட் ஆக மாட்டோம். அவ ஆளை போய் கூட்டு வரேன். பாரு, சும்மா வாயிலே சீனியர் சீனியர் மட்டும் சொல்லிட்டு இருக்கியே. உனக்கு வெக்கமா இல்ல? என் பேப்பர் பார்த்து எழுதுங்கறடி. நான் உனக்கு சின்ன பொண்ணுடா, ஜூனியர்டா. என்ன பார்த்து நீ எழுதி என்ன பாஸ் பண்ண போற? எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்ல தான படிக்கிறோம். எல்லாரும் எடுக்கிற ரசனை அவங்க எடுக்கறாங்க. இதுல என்ன இருக்கு? ஏய் நிறுத்து. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்னவா இருந்த என்ன? இது வரைக்கும் உன்னாலதான் நான் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆயிட்டு வந்தேன். இந்த தடவையும் நான் பாஸ் ஆகணும். ஏன்னா நீ தான் காட்டணும். அதுக்காக தான். நீ வேற நல்லா படிக்கிற பொண்ணாச்சா, அதான் உன்கிட்ட கேட்டு உன்னை பார்த்து எழுதுனேன். வெக்கங்கட்டவனே. என்ன நீ சொல்றத எங்க பேசு பேசு. எவன்டா அது? என் ஃப்ரெண்டோட நம்பர் கிட்ட வம்பிழுக்கிறது எவன்? அவன் மூஞ்சி மாற இடத்த மாத்தி விட்டுருவான். எவன் அவன்? என்னடா ஆரஞ்சுமெண்டியா பெரிய இவனாட்ட கெத்து போட்டு சீன் போட்டு வந்த அவனை பார்த்தியா எப்படி புழக்கிற வாய? டே என்னடா அவங்கிற? ஏ இவன் சுந்தர் பிச்சை தானே? டே சுந்தர் பிச்சைங்கிற ஆரஞ்சு மண்டைய. டே வாய மூடுறா. முழுசா பேர சொல்றதுக்கு பத்த வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன ஓவரா அவனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன பெரிய இவனா? கழட்டிடுவானா? இப்ப நீ அங்க இருந்து வரும்போது எவ்வளவு சீன் போட்டு வந்த. இப்ப அந்த சீனை கொஞ்சம் கூட குறைக்காம மெயின்டைன் பண்ற. அவன் என்னன்னு கேளு. அடிச்சு மூஞ்சி பகரலாம் போட போ. உன் ஃப்ரெண்டோட ஆள்கிட்ட வம்பிழுக்கிறான் போடா. டே வேற எவனை நீங்க வம்புக்கிட்டு இருந்தாலும் நான் போய் அவனை அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டுருப்பேன்டா. ஆனா இவனை போய் வம்பிழுத்தீங்க. இவன் என்னை உடைக்காம இருந்தா சரிடா. இன்னும் அரேஞ்ச்மெண்ட்டையா? நீ இப்படி இருக்க உன் ஃப்ரெண்டுக்காக உயிரியே தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் போய் தானே. உன்னையும் நம்பி மாதவன் வேற இருக்கான். கிழிஞ்சிருப்போ. இப்படிலாம் ஒருத்தர் இருந்தா. டேய் என் பேர் சுந்தர் சரியா? டேய் உன் பேர் சுந்தரா இருந்தா என்ன இல்ல பிச்சை எடுக்கிறவனா இருந்தா என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. டேய் உனக்கு வெக்கமாவே இல்ல. கண்டிப்பா உனக்கு சுந்தர் பிச்சை தான் பேர் வைக்கணும். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, பார்த்து எழுதுறதுக்கு ஏன் ஆள்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிற பத்தியா? இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. ஏய் என்ன ஓவரா பேசுற?
டே வேடா தேவெல்லாம் சீண்டிட்டு இருக்க. எங்க ஆரஞ்சு மண்டையை பத்தி தெரியாது, அவர் தான் எங்களுக்கு டான்னு தெரியுமா, எங்க தலை. அவர் மட்டும் அடிச்சாருன்னு வச்சுக்க பறந்துருவேன். மாய மூணுங்கடா ஏன்டா ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க? டே சுந்தர் பிச்சை, நல்லா கால்ல வைங்கிக்க. சூரிய அடிச்சா 1.5 வெயிட், எங்க ஆரஞ்சு மண்டை அடிச்சா இந்த உலகத்தோட வெயிட்டுடா. ஓ சரி சரி, அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏய் ஆமா, இப்ப என்ன பண்ணுவ? வெக்கமா இல்ல? சீனியர்னு வெளியே சொல்லிட்டு இருக்காத. என்ன மூஞ்சிய பாரு. அவெல்லாம் காட்ட மாட்டா. என்ன பண்ணுவ? எப்படி அவ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதி அவ பாஸ் பண்றதுக்கு பாப்பால உங்களுக்கு காட்டிட்டு இருக்கா. அவளையும் மொத்தமா கொடுத்துட்டு எக்ஸாம் எழுத விடாம பண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே? அவ காட்டவே மாட்டா. அதுவும் இந்த தடவை அவ ஹால்ல உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உன் நம்பர் அந்த இடத்துல வர மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். டே சுந்தர் பிச்சை, நீ யாருக்கிட்ட மோதி இருந்தாலும் நீ எப்படி சொல்றது தப்பிச்சிருந்திருப்ப. ஆனா நீ மோதின ஆளு யாரு தெரியுமா? டானுக்கே டானு, அந்த கடவுளுக்கே டானு. அவன் அடிச்சான்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. அந்த அளவுக்கு அடிப்பான். என் தண்டனக்கா, இந்த இடக்குனக்கா. டே அப்படியா? அவ ஏறா முண்டோ, நீதான் முண்டோ. டேய் கொஞ்சம் அமைதியாங்கடா. அவ காட்ட மாட்டா. என்ன இன்னொரு தடவை அவகிட்ட பம்பளுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னை பத்தி உனக்கு தெரியும். சொல்ல போனா இந்த காலேஜே எங்களோடது தான். ஆனா நான் ஒரு நாள் இது என் காலேஜ்னு சொல்லி நான் சீன் காமிச்சிட்டு வெளியே சுத்தினது கிடையாது. ஓகேவா? நானும் இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு ஆளு தான். இவன் என் ஆளு. இவகிட்ட தேவையில்லாம பம்பளுக்குன்னு வச்சுக்கோங்க. நீ மாதவனை வேற மாதிரி பார்ப்ப. புரியுதா? இன்னொரு தடவை அவகிட்ட எல்லாரும் கேளு. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா? உட்காந்து படிக்கலடா. ஊர் சுத்த தெரியுதுல? ஊர் சுத்த தெரியுது, சினிமா தியேட்டர் அப்படி போக தெரியுதுல? அப்ப படிக்கிறதுக்கு என்ன வருது நான் கேட்கிறேன். ஒரு எழுத்து படிச்சு எக்ஸாம் எழுதிப்பாரு. அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. என்ன என்னது படிச்சு எக்ஸாம் எழுதுமா? இவன் மட்டும் கிளிகளுன்னு எழுதிட்டு இருக்கானோ? இன்னொரு தடவை வம்பெடுத்து பாரு. அவ்வளவுதான். மைண்ட் இட் ராஸ்கல். வாணித்தியா போலாம். டே சுந்தரேசா, உனக்கு எங்க ஆரஞ்சு மண்டையை பத்தி தெரியாது. அவன் அங்க இருந்து வரும்போது எவ்வளவு ஒரு வெறியோட வந்தான் தெரியுமா? உன்னை அடிச்சு கொண்டு உன்னோட எப்படி சொல்றது, உன்னோட எலும்பெல்லாம் சூப் வச்சு குடிக்கலான்னு தான் நினைச்சிட்டு வந்தான். ஆனா என்னன்னு தெரியல, அப்படியே அமைதி ஆயிட்டான். டே தேவெல்லாம் பம்பளித்துட்டு இருக்காத. அப்புறம் காலேஜுக்குள்ள உசுரோடு நடமாட முடியாது பாத்துக்கோ. எங்க ஆரஞ்சு மண்டையில நீ பகச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்கலாட்ட ஆரஞ்சு மண்டை மாதிரி இருப்பான். ஆனா செய்யற ஒவ்வொரு வேலையும் சும்மா இட்டி மாதிரி இருக்கும், மின்னல் மாதிரி தெரிக்கும். டே நீங்க சொல்லி தானே எனக்குள்ள எப்படிலாம் ஒரு எனர்ஜி இருக்குன்னு தெரியும். டே வாய் மூடிட்டு சும்மா இருங்கடா. டே அவன் நீங்க போனதுக்கு அப்புறம் நீ செருப்பு கொண்டே அனுப்பண்டா. ஏங்க ஆரஞ்சு மண்டைய வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. சரிங்களாங்க, வாங்குங்க. என்ன வரட்டா? ஃப்ரெண்டுக்காக உயிரையே குடுக்கறேன்னு சொல்றீங்களடா? நீலாம் உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குறனா உயிருக்கு பதில் என்ன வேணாலும் கொடுக்கணும். அடிதானே வாங்க மரட்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. இவங்கிட்ட கோர்த்துட்டு போயிட்டானே இந்த சுந்தர் பிச்சை. சும்மாவே பிச்சை எடுக்கிற மாதிரி பாப்பா. இது சோழி முடிஞ்சு அவ்வளவுதான். முச்சிமா, சொல்லுங்க. ஏன் என்ன பார்க்கவே மாட்டீங்க? என்னாச்சு? கோவமா? இல்லைங்க, இல்லை, என்னால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் வேற ஒன்றும் இல்லை. முச்சிமா, உங்களுக்குள்ள இப்போ எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியும். யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு ஒரே 1 மாசம் மட்டும் நம்ம கூட இருந்துட்டு இப்போ தனியா விட்டுட்டு போறானே. இனி இந்த லைஃப்பை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இவன் இல்லாம நம்ம இருந்துருவோமா அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்னை நம்புங்க. என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பா கைவிட மாட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் போறேன். சீக்கிரமாவே வந்துடுவேன். எல்லா நாளும் கால் பண்றேன், வீடியோ காலே பண்றேன். நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, கரெக்ட் டைம் சாப்பிட்றணும். கால் பண்ணுறேன். அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க. சரியா? கல்யாணம் பண்ண உடனேயே இப்படி பிரிஞ்சு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேலையும் முக்கியம் இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஎஸில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 1 மாதம் என் கூட இருந்திருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஆனால் சீக்கிரமாக வந்துடுவீங்கல்ல? யாருக்காக இல்லைனாலும் என் புச்சிமாக்காக சீக்கிரமாகவே வந்துடுவேன். நான் இல்லைன்னு ஒழுங்காக சாப்பிடாம இருக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிட்றணும்.
அப்புறம் நான் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி போர் அடித்தா உங்கள் வீட்டில் இருந்து ஆளை வர சொல்லி கூட உட்காந்து பேசுங்க. எல்லாரும் கூட பேசி சரிங்க. என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது நான் இல்லைன்னு நினச்சி. என்ன, நான் சீக்கிரமாக வந்துடுவேன். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுமே ஒரு வாரம் லீவ் கேட்டு வந்துடுவேன். ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்களா? உண்மைதான், இத்தனை நாளா என் கூட இருந்துட்டு திடீர்னு என்னை விட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் பழகிக்கிறேன். அதுதான் உங்கள் வேலைன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடுங்க. அதான் அண்ணா கல்யாணத்துக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் காத்திருக்கேன். பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. உங்களுக்கு மட்டும் என்னை பிரிஞ்சு போகணுன்னு ஆசை என்ன? உங்கள் வேலை அப்படி, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக பண்ணுவேன். ஃபோன் பண்ணாமல் டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன். அதுக்காக தானே நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஒரு கண்டிஷன், என்கிட்ட பேசும்போது நான் வாங்கி கொடுத்த ஃபோனில் மட்டும்தான் என்கிட்ட பேசணும். உங்கள் ஃபோனில் பேசக்கூடாது, ஓகே? ஏன்னு கேட்பீங்க, சென்டிமெண்டலாக அந்த ஃபோனை உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு கூட சொல்லுவேன். அது ஏன்னு தெரில, அது எனக்காக மட்டுமே என் ஒய்ஃப் யூஸ் பண்ணணுங்கிறது. அதனால் நீங்கள் எப்போ ஃபோன் பேசினாலும் நான் யூஎஸில் இருக்கும்போது அந்த ஃபோனில் தான் பேசணும், ஓகே? கண்டிப்பாக டெய்லியும் அந்த ஃபோனுக்கு உங்களுக்கு என்கிட்ட இருந்து கால் வரும். போயிட்டு வரட்டா? சரிங்க. அண்ணா அண்ணா வரேன்னு சொன்னாச்சு. வரேன்னு தான் சொன்னார். என்னமோ உங்கள் அண்ணி அவரை போய் பார்த்துட்டு ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணுமாம்மா. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துடுறேன் மாப்பிள்ளைன்னு சொன்னார். உங்களே கூட்டிகிட்டு வர சொன்னார். அப்படியா? போலாம். சரி போலாமா? வீட்டிலலாம் சொல்லிட்டீங்களா? எல்லார்கிட்டையும் அப்போதே சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் லாஸ்ட்டாக சொல்லலான்னு இங்கே வந்தேன். எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொன்னாங்க. நம்ம போலாமா? நேரில் தான் வந்தாகணுமா? நாங்களும் அதை தான் கேட்டோம். என்ன ஃபோட்டோ தானே, அதை சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலே அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னாலும், இல்லை அது வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்க ஏதோ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன். இன்னும் புதுசாக சொல்கிறான். எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, அதான் நாங்களும் வந்து அப்படியே பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் என் தங்கச்சியோட புருஷன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, அப்படியே அவரே சென்ட் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. தனியாக அனுப்பி வைக்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, மாப்பிள்ளையோட அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டி வந்திருக்கீங்களே, அதுவே போதும். சரி, அனுப்பி வைக்கிறோம். சரி இருங்க, போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லைம்மா வேணாம், நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வரோம். அவங்கள கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா கிளம்பிடுவோம். அப்பத்தா பைத்தி மாதிரி பேசாத அப்பத்தா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. தலைவிட்டு உனக்கு மட்டும் அவசரம் அதானே அப்பத்தா? சரி சரி. எங்க உங்க மற்ற பொண்ணுங்களை எல்லாம் காணும்? 2 பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டாங்க. கடைசி பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா. பையன் தான் உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் உங்க காலேஜில் தானே படிக்கிறாங்க. அதான் வீடு கொஞ்சம் வெறிச்சோடி இருக்கு. அவளை வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டோம், அதான் வீட்லயே இருக்கா. என்னது வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டீங்களா? ஏமா அப்படிலாம் கிடையாது. மேரேஜுக்கு அப்புறமும் அனிதாக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா வேலைக்கு போகலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் குழந்தைனாரு அப்படிலாம் அனிமத்தனமா நடத்தணும்னு நினைக்க மாட்டாரு. இல்லைம்மா பரவாயில்ல. எங்கள் வீட்டில் இருந்த வரைக்குமே என் பொண்ணு அனிதா எங்கள் வீட்டுக்காக ரொம்பவே உழைச்சிருக்கா. அவங்க அப்பா இருக்கும் போதும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்லையாவது அவள் நிம்மதியாக இருக்கணும். அதுக்காக தான் அவளை வேலைக்கு போவேனான்னு சொல்லி இப்போவே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அங்கே வந்தாலும் நான் வேலைக்கு போவே நிற்பா. அதுக்காக தான். அப்படியே ஒன்றும் இல்லை. அனிதா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். என்னடா கட்டிக்க போகிறவன் சொல்கிறதெல்லாம் அண்ணி சொல்கிறாரே அப்படின்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நான் அந்த வீட்டில் தான் 4 வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் நீ அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஏன் உங்கள் மாமியாராக இருந்தாலுமே நீ இதை தான் செய்யணும் அப்படிலாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் அங்கேயே இருக்க போகிறீங்க. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் பாப்பாவா? பாப்பா பேர் என்ன?
நீ எதுவும் நினைச்சுக்காத. அவ அப்படித்தான். அவளுக்கு வேணுங்கிறத அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பண்ணுவா. பேரு கனிகா. ஓ சூப்பரான பேர். கண்டிப்பா செல்லக்குட்டிக்கு வாங்கி தரேன். கியூட்டா பேசுறீங்க. நீ சொல்லிரு சித்தி நீங்க கியூட்டா பேசுறீங்கன்னு. கண்டிப்பா வாங்கி தரேன். சரி கிளம்பலாமா? அண்ணா டைம் ஆகுது. மாப்பிள்ள 3 தடவை கால் பண்ணிட்டாரு. ஹரியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி. சரிங்கம்மா, அப்புறம் நாங்க கிளம்புறோம். கொண்டு வந்து விட்டுறோம். ஆமாம்மா, கொண்டு வந்து நானே விட்டுறேன். போயிட்டு வரோம்மா. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. எங்க வாங்க. பொறுக்கி. சொல்லடி. இந்த தனிமையில அவங்க 2 பேத்தையும் தனியா விடணும். புரியுதா? புரியுது. நல்ல வேளை என் புருஷனுக்கு அறிவு இருக்கு. நான் கூட லூசு ஒன்று அடிச்சிட்டேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண லூசு தாண்டி, லூசு பண்ணாடி. கனி அமைதியாரு. சரி கிளம்பலாம். Final call for boarding. Final call for boarding for the last remaining passengers. Last remaining passengers. என்ன மாப்பிள்ள, வீட்ல இருந்து யாரும் வரலையா? எங்களை மட்டும் வர சொல்லியிருக்கீங்க. இல்ல மச்சான், வரேன்னு தான் சொன்னாங்க. நீங்கெல்லாம் வர்றதுக்கு அப்புறம் அவங்க இதுக்கு, அதனால வீட்லயே சொல்லிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி அடிக்கடி போறதுண்டு. நமக்கு அங்கதானே வேலை, அதனால அடிக்கடி வருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி நீங்க வந்துட்டீங்கல்ல, அதனால வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் மாப்பிள்ள, ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தா தான் விடுவாங்களா, இல்லை இடையில லீவு விட்டா வர முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அதை முடிச்சு கொடுக்காம விட மாட்டாங்க மச்சான். பெர்மிட் கிடைக்காது. சில டைம் அப்படி இருக்கு. சில டைம் நமக்கு அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா லீவு கேட்டால் தருவாங்க. இப்போ மச்சான் கல்யாணத்துக்கு வரணும்ல, அதுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருவேன். சின்ன ப்ராஜெக்ட் தான் இந்த வாட்டி. நான் போகிறதுக்கு சின்ன ப்ராஜெக்ட் தான். நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்கு தான் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக மச்சான் கல்யாணத்துக்கு வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. என்ன ஏன்னா இதை பொண்ணு கொடுத்தவங்க சொல்றது தான். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரே மாசத்துலயே நீங்க அவளை தனியாக விட்டுட்டு போறீங்க. அதான் தனியெல்லாம் இருந்துடவே மாட்டா. இருந்தாலும் சொல்லிக்கிறோம். அப்படிலாம் இல்லை நீ எனக்கு என்ன இருக்கிறதுக்கு, அதெல்லாம் இருந்துக்கிறவேன். அவர் வேலை தான் முக்கியம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ஹரி, புரியுதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். அப்புறம் மச்சான், நான் உங்கள் கல்யாணம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்குள்ள வர்றதுக்கு பார்க்குறேன். நீங்கள் தான் அது வரைக்கும் ஹரியை பார்த்துக்கணும். பெரிய மச்சான் உங்களுக்கு தான். நல்லபடியாக ஹரியை பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்து ஒரு உண்மை சொல்லணும்னா, என் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். என் உயிர் எல்லாமே ஹரிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் தனியா போகும்போது எதுவும் தெரியல. அப்போ எனக்குன்னு யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு உறவு எனக்கு இல்லை. ஆனா இப்போ ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு உறவு இருக்கு. ஒய்ஃபோட குடும்பம் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான் ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்காக தான் ஹரிய நீங்க எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். மச்சான், உங்களுக்கு தான் முக்கியமா. நான் எதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை. ஏன்னா என்னை விட ஹரிய உங்களுக்கு தான் நல்லா பார்த்துக்க தெரியும். இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்து பார்த்துக்கோங்க. ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கிளம்புறேன். ஹரி, உங்களுக்கு எப்போ தோணுனாலும் அண்ணன் வீட்டுக்கு போங்க. வீட்டில் அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, எதை நினச்சி கவலைப்படாதீங்க. அப்படி ஏதாவது சொன்னால் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு போன வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு பார்க்குறேன். நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அது வரைக்கும் பத்திரமா இருந்துக்கோங்க. வர மச்சான், பார்த்துக்கோங்க. நாங்களும் அதை தான் கேட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த யூஎஸ் ப்ராஜெக்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் தங்கச்சி கூடிய இருக்கிற மாதிரி கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். தனியாக எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்துக்குருவோம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் அவ கூட இருக்கீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன். ஹரி,
மாமாக்கு பாய் சொல்லிருங்க. பாய் செல்லம். மாமா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன். செல்ல குட்டி. மச்சான் சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன், போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. மச்சான் போயிட்டு வரேன், அக்கா போயிட்டு வரேன். மச்சான் உங்களுக்கும் அக்கா உங்களுக்கும். செல்லக்குட்டி மாமா போயிட்டு வரேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, கிளம்புறேன். ஹரிமா, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போக போக பழகிரும். எனக்காக நான் திரும்ப சீக்கிரமாக வந்துடுவேன். கண்டிப்பாக மச்சான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே நான் இருந்துருவேன். ஓகே? ஒவ்வொரு நிமிஷமா காலுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய், டேக் கேர். கண்டிப்பாக கால் பண்ணுறேன். போயிட்டு வரட்டா? பாவம் ஹரி. இந்த தாமரை உளம் நீரே தனியாகுதே, அதன் சூரியன் பகலின்றே வெயில் காயுதே, பாதையில் வேறு ஜீவன் துணை தேடுதே, அடக்காலங்கள் தடை மீறி தடை போடுதே, நீ இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா, நீவா நீதான் உயிரின் உயிரே. சரி குட்டிமா, அழுகாத. அண்ணன் இருக்கேன். என்ன, மாப்பிள்ள சீக்கிரமா வந்துடுவாரு. அழுகாதடா. அழுகாதீங்க, சீக்கிரமா உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. அழாத ஹரி, அழாத. அண்ணி இருக்கேன், அழாத. ஏய் குட்டிமா, அழுகக்கூடாது. கண்டிப்பா மாப்பிள்ள சீக்கிரமா வந்துடுவாரு. அழுகாதடாமா, அழுகாத. காதல்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா பிரிவு இருக்க தான் செய்யும். ஆனா உண்மையா காதலிச்சா அந்த பிரிவையும் தாங்கி அந்த காதல் சேர்ந்துரும்.